வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வஉசி வேளாண்மை கல்லூரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இலவசமாக நெல் விதை உள்ளிட்ட உரங்கள் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள நிலையில் பொருட்களை வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கல்லூரி வளாகத்தில் குவிந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுடலைமணி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா தர்ஷினி, அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாகவும் தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவில் திறக்கப்பட்ட தண்ணீரின் காரணமாகவும் ஏராளமான விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 90% அளவிலான விவசாய பொருட்கள் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆளில்லா ட்ரோன் மூலமாக ஆய்வு செய்ததில் சுமார் 2000 முதல் 2500 வரையிலான விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கிள்ளிக்குளம் வஉசி கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இணைந்து இந்த தென் மாவட்டங்களில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 2500க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இன்றைய தினம் 10 கிலோ நெல் விதைகள், 250 கிராம் காய்கறி விதைகள், 25 கிலோ உயிர் உரங்கள், 25 கிலோ அங்கக உரங்கள், ஒரு விவசாயிக்கு இத்தனை பொருட்களும் இன்றைய தினம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கிள்ளிக்குளம் ஆராய்ச்சி நிலையத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களுக்கு நேற்றைய தினமே இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு டோக்கன் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக தற்போது இந்த பகுதியில் சுமார் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மொத்தமாக இந்த பகுதியில் குவிந்து வந்த உள்ளனர். இவர்களை போலீசார் தற்போது ஒழுங்குபடுத்தி ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்புவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த இடத்திற்கு தமிழக சபாநாயகர் அப்பாவு, அதே போல் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் ஆகியோர் இந்த பகுதிக்கு தற்போது வருகை தந்துள்ளனர். தற்போது இதை தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு இந்த இடுபொருட்கள் அனைத்தும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து தீவிரமாக நடந்து வருகிறது. தர்ஷினி, வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.